சுபாஷினி கேஆர், நான் அதை பார்த்து படிக்கல, நான் படிக்கிறேன், அதுல சுக்கிரனுடைய கேள்வி கேட்குது. சுபாஷினி கேஆர் 3/10/2000 9:15 AM காரைக்குடி. ஜாப் எப்போ? சுக்கிர தசா எப்படி இருக்கும்? ஃபாரின் ஆஃபர் வருமா? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இப்படி 7 கேள்வி கேட்டீங்கன்னா மீதி உள்ளவங்கள நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான், ஸ்கிரீன்ல அப்படி இப்படி மாறும்போது எனக்கு இப்போ புது ஸ்கிரீன் வேற மாற்றி வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் எனக்கு கவனமா பார்க்கறதா இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறேன். நீங்க 7 கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சுபாஷினி கேஆர் ஜாப் எப்போன்னு பார்க்கலாம், அண்ட் சுக்கரதசை எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? 3/10/2000. 3/10/2000 9:15 AM. AM ஊரு காரைக்குடி. காரைக்குடியா? காரைக்குடி. சரி. சோ ஜாதகம் உங்களுக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அடுத்ததா இப்ப நடக்கும் திசை பாத்தீங்கன்னா சுக்கிர திசை தான் போகுது. சுக்கிர திசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. எப்பயில இருந்து? போன ஜூன்ல இருந்து 2025 பிப்ரவரி வரைக்கும் சந்திர புத்தி. சோ சுக்கிர திசையில் சந்திர புத்தி. சுக்கிரன் எங்க உட்கார்ந்திருக்கார்? 12ஆம் பாவகத்தில். சோ சமபலமா உட்கார்ந்திருக்கார். ரைட். அடுத்தது சந்திர புத்தி. சந்திரன் லக்னத்தில், வளர்பிறை சந்திரன் 9ஆம் பாவகாதிபதி. சரி, சந்திரன் எத்தனை? 21. சனி 6, குரு 17. எஸ். ஸோ நல்லா நிக்குது சந்திரன். செவ்வாய் பார்த்த சந்திரன் நல்லா இருக்கே ஜாதகம். அப்புறம் என்ன ஜாப் எப்போன்னு கேட்டுக்கிறீங்க? சந்திரன் என்ன சாரம்? புதன். ரைட்டுங்க. ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. சரி, இதுதான் ஜாதகம் சுபாஷினி கேஆர். ஓகேங்களா? இப்ப ஜாதகத்துல இப்ப நடக்கிறது என்ன திசை? சுக்கிர திசையா? இல்ல, என்ன திசை பார்த்தா? சந்திர திசை. சந்திர திசை தானே? சுக்கிர திசையில சந்திர புத்தி. எஸ். அப்புறம் என்ன? ஓகேவா? சுக்கிர திசையில சந்திர புத்தி. சுக்கிரன் ஜாதகத்துக்கு எங்க நிக்கிறார்? 12ஆம் பாவகத்தில். சுக்கிரனுக்கு 12 மறைவு கிடையாது. அந்த மறைஞ்சாலும் ஆட்சி உச்சம் மறைவு கிடையாது. ஸோ சுக்கிரன் பலமா நிற்கிறார், ஆட்சி. ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கு, சுக்கிரன் பலமா நிற்கிறார். ரைட். அடுத்தது சந்திரன். சந்திரன் ஜாதகத்துக்கு பாக்யாதிபதி, லக்னத்தில் அமர்ந்து நிற்கிறார். செவ்வாயினுடைய பார்வையில நிற்கிறார். இதுவே நல்ல அமைப்பு. அண்ட் குருவினுடைய பார்வையில் நிற்கிறார். சனி பார்வை இருக்குதா? சனி 6 டிகிரி அண்ட் வக்ரமாய் பார்க்குது. குரு 17 டிகிரி, அவரும் வக்ரமா இருக்கார். இருந்தாலும் 2 சனி குரு இரண்டுமே சுக்கிரனால பாதிக்கப்படாம பலமா நிக்கிறாங்கன்னு அர்த்தம். சனி குரு ரெண்டுமே அந்த இடத்தை கெடுக்காது, கவலைப்படாதீங்க. 7ஆம் பாவகம் நல்லா நிக்குது. இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவகம் ரொம்ப சூப்பர். இங்க சனி உக்காந்துருச்சு, குரு சேர்ந்துருச்சு. அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலுமே இந்த 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் பலமா நிக்குது. நல்ல கணவன், நல்ல அப்படிங்கிற அமைப்பதான் போகும். சரிங்களா? பொதுவா சுக்கிரன் அப்படின்னு காதல், காமம், லவ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தள்ளப்படும். இதுக்குள்ள ஆன்சர் புரிஞ்சிருக்கும். ரைட். ஜாதகம் லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் பாவகத்தில். அடுத்தது சந்திரன் லக்னத்துல. இதுவே அருமையான கிரக சேர்க்கை. இப்ப சந்திர புத்தி போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு கேட்கறீங்க. சந்திரன் உங்களுக்கு புதன் சாரம் வாங்கி நிக்குது. புதனும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து நிக்கிறான். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிடைச்சிருக்காது. இன்னைய காலகட்டம் உங்களுக்கு நல்லா நிக்குது. சரிங்களா? முக்கியமா சாஃப்ட்வேர் லைன்ல ட்ரை பண்றீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உண்டு. ஜாதகம் யோக ஜாதகம் தான், கெடுதல் கிடையாது, நல்ல ஜாதகம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்துல 9ஆம் பாவகாதிபதி சனி குரு. அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும்னு அதிக ஆர்வம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்து அதை மாதிரி செலவு பண்றது, வருத்தப்பட்டு இருக்கிறவங்க மேல ரொம்ப பரிவா இறக்கப்படுவீங்க. ஓகேவா? அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்வீங்க. ஆன்மீக அமைப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல பலமான பண்புகள். இதெல்லாம் மாற்றவே முடியாது. இல்லை நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா 100%, 200% நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிடுவேன். அந்த அடுப்புல ஜாதகம் பலமா நிக்குதுங்க. நல்ல ஜாதகம் தான், பயப்பட வேணாம். ஸோ 2ஆம் இடத்தில் கேது உட்காந்துருச்சு, இது ஏதாவது கெடுக்குமா அப்படிலாம் பயப்பட வேணாம். சரிங்களா? 2ஆம் இடத்தில் கேது தான் உட்காந்துருக்கு, ராகு உட்கார்ல. 2ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு எங்க உட்காந்துருக்கார்? 7ஆம் பாவகத்தில் கேந்திர பலம் வாங்குறார்.
சந்திர பார்வையில நிக்கிறார் அண்ட் சுக்கிரனோட வீட்டுல உட்காந்துருக்கார். இந்த 2ஆம் இடத்துல கேது உட்காந்து 2ஆம் பாவகாதிபதி சனியோட சேர்ந்து போச்ச திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்படுமே அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன உடனே அங்க பாருங்க ஒரு ஜாதகம் ஞாபகம். இதே விருச்சிக லக்னம் 7ஆம் பாவகத்தில் சூரியன் சனி ராகு, சரிங்களா, சூரியன் சனி ராகு எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது, சுக்கிரன் அங்க உட்கார்ந்து நிக்குது. இப்படி இருந்து திருமண வாழ்க்கை ஸ்மூத்தா போது. 10 வருஷம் 12 வருடம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஜாதகமும் நம்ம ஜாதகத்துல நம்ம வீடியோல போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம போட்டோம், சும்மா எனக்கா இதுக்காவா? ஸோ இது மாதிரியான ஜாதகங்கள்ல எது இப்ப இந்த ஜாதகமே நல்லா ரன் ஆகிட்டு இருக்குன்னா இதை விட நமக்கு தோஷம் குறைவு, இதை விட நம்ம ஜாதகம் ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளாலையும் அந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியும், அதனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் வராது குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு விஷயத்த பல்ஸ் பிடிச்சிட்டோம்னா போதும், ஒரு ரெஃபரன்ஸை பிடிச்சிட்டோம்னா அதை அளவுகோலை வச்சுட்டு மற்றதை அளக்க முடியும்ல. இப்படித்தானே எல்லாத்தையும் பண்றோம். அது மாதிரி உங்க ஜாதகத்தில் குரு பலம், 2ஆம் பாவத்தில் கேது தான் நிக்குது, ராகு இல்ல. 7ஆம் பாவ ஆட்சியா நிக்கிறார், சோ நல்லா நிக்குது, வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல வேலை தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை தான் கிடைக்கும். சரிங்களா? நன்றி.